சொல்லிக்கு அந்த பாடலை கைத்தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சிலுவையில் சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, எல்லாரும் சத்தமாய் மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். பிரித்து நடத்திடுவார், கண் மலையே நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண் மலையே நிறுத்திடுவார். எந்தங்கே எந்தங்கே சந்தோஷம் கண்டாரையா, சந்தோஷம் கண்டாரையா. எந்தங்கே
நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பவர் கலங்கமே எனக்கில்லையே. உன்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பவர் கலங்கமே எனக்கில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கண்டறிந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கண்டறிந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே நம்பிடும் தேவன் உன்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பவர் கலக்கமே எனக்கில்லையே சிறுகூட்டமே நீ பயப்படாதே கண்களின் உலகம் துணை இருக்கிறார் சிறுகூட்டமே நீ பயப்படாதே கண்களின் உலகம் துணை இருக்கிறார் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் ஒளியேற்றுவார் எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் ஒளியேற்றுவார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே சாதி கட்டருந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே சாமி கட்டருந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே நம்பிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் துரிதமாயிருப்பவர் கலக்கமே எனக்கில்லையே சிறுகூட்டமே நீ பயப்படாதே கண்களின் உலகம் துணை இருக்கிறார் சிறுகூட்டமே நீ பயப்படாதே கண்களின் உலகம் துணை இருக்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியானவர் ஒளியேற்றுவார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார் ஆவியானவர் ஒளியேற்றுவார் பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாதில் கண்டறிந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருப்பவர் கலக்கமே எனக்கில்லையே காலைகளெங்கும் கைகட்டதோ ஆமணம் மற்றும் பலியானதோ காலைகளெங்கும் கைகட்டதோ ஆமணம் மற்றும் பலியானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாதி தந்தருந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்த பயமில்லையே உன்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் துரிதமாயிருப்பவர் கலங்கமே எனக்கில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை
கத்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை 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 பயமில்லையே சாதி நம்மளுக்கு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே யுத்தம் செய்வார் பயமில்லை 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 பயமில்லையே நம் சாதி நம்மளுக்கு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவனின் துருவமாயிருப்பதன் பழக்கமே எனக்கில்லையே இம்மி நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவனின் துருவமாயிருப்பதன் பழக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? தாவீது பெலிஸ்தியரோட சண்டை போட்டுட்டு திருப்பி வரும்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர நேரத்துல என்னாச்சு, அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு இடத்துல தடைப்பட்டு அப்படியே நின்னு போச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நடுவுல ஒரு தடை. அந்த தடை வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உடைஞ்சு போயிட்டாங்க. சோ தடைங்க வருது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க எல்லாரும், என்னதான் நடக்க போகுது அடுத்தது, வாழ்க்கையில அந்த பக்கம் ஒண்ணும் சிறப்பாவே இல்லையே, ஒரே வெறுப்பா இருக்கே, இந்த வெறுப்பை எப்படி தீக்கிறது அப்படின்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தாவீது பாருங்க, தடையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, தன்னுடைய உடையை கிழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஆடுறாரு. அந்த இடத்துல ஆடும்போது உலகத்தார் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவருடைய படிப்பைகள் எல்லாம் அவரை வந்து நகைக்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க, ஏளனப்படுத்துறாங்க. தன்னுடைய மனைவியை என்ன சொல்றாங்க, ஒரு பணிப்பெண் இடத்துல எல்லா இடத்துல முன்னாடி போய் இவ்வளவு கேவலமா ஆடுறீங்களே, உடைய கிழிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஆனா தாவீது ராஜாவுக்கு தான் தெரியும் தன்னுடைய உள்ளத்துல எப்படியாப்பட்ட வைராகியம் அவர் கர்த்தருக்கு பாராட்டுகிறார் அப்படின்றது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும், தாவீது ராஜாவுக்கு தான். சோ அப்படி ஒரு வைராகியத்தோடு கூட, அதாவது இங்கிலீஷ்ல சொல்றாங்க zeal அப்படின்வாங்க. zeal, can a zeal be peeled? No. அந்த வைராகியம் எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தருக்குள்ள வச்சிருக்கிற ஒவ்வொரு வைராகியமும் ஒவ்வொருத்தரும் சிறிதாக இருந்தாலும் அது பெரியதான அறுவடையை காண போகிற ஒரு நாள் வரும். அந்த நாள்தான் அவர் யோசித்து நடந்து கொண்டு இருந்தார். அவர் இங்க பாக்குறது எதுவுமே அவர் பெருசா எடுத்துக்கல. அவருடைய நினைவுகள் எல்லாம், அவருடைய கிரியைகள் எல்லாம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தேவனை நோக்கிதான் இருந்தது, தேவனை நோக்கிதான் இருந்தது. அப்போ எல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் என்ன சொல்லுது, இவன் என்ன இந்த மாதிரி இருக்கிறானே சொல்லிட்டு பைத்தியம் போல இருக்கிறானே அப்படின்னு. இங்கிலீஷ்ல ஒரு சாங் கூட இருக்குது. Jane, can you sing that song? I will dance, I will sing. அதாவது இந்த சாங் கூடிய அர்த்தம் என்ன, அப்படி இந்த பாடலுக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லினா அன்டிக்னிஃபைட். அன்டிக்னிஃபைட் அன்டிக்னிஃபைட்ன்றது வந்து என்னன்னா, என்னுடைய கர்த்தருக்காக எவ்வளவு கீழே வேணாலும் நான் இறங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன, கர்த்தர் என் அடைக்கலம், அவர் என் துருகம், அவர் என் கேடகம், அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் என்ன பண்ண முடியும்? மனுஷனுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒருவேளை சாப்பாடு, ஒரு வாரம் பிரியாணி, ஒரு வாரம் ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்புறம் நம்மளுடைய ஒத்தாசை பரத்துல இருந்து வருது. சோ தாவீதுக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த ஒரு விஷன் வச்சிருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, எதை குறித்தும் கவலைப்படல, எதை குறித்தும் கவலைப்படல.
கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை தான் கர்த்தர் இந்த நாளில உங்கள் எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என்ன பண்ணணும்? அப்பாவை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரித்து பண்ணுவீங்களா? ஆமென். சொல்லுங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கேட்கல கேட்கல கேட்கல. ஓகே 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 வெயிட் வெயிட் வெயிட். உண்மையாவே ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஒண்ணும் தெரியலையே. சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு ஆத்திரம் வர அளவுக்கு நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? ஓ, பிசாசு வெக்கப்பட்டு போற அளவுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்ப ஏற்றிட்டு போமா. ஏன்னா நடனம் ஆடாம இந்த பாட்டே சொல்லுது, தாவீதை போல நடனம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தெரியுதோ கைகளை தூக்கி உற்சாகத்தோடு கூட ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, என்ன ஒருத்தர் டான்ஸ்ல இருப்பீங்க, ஒருத்தர் பாடல்ல இருப்பீங்க, என்ன வகையான உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கிஃப்ட் இந்த நேரத்துல எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கிஃப்ட் ஆபரேட் பண்ண போற நேரம். கிஃப்ட்ல நீங்க என்ன பண்ணி நிறைஞ்சு கத்தாதி கத்தா, ஓ பரத்தில் வீட்டிருக்கிற பரம பிதாவை நம்ம எல்லாம் ஸ்தோத்தரிக்க போறோம். உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு உங்களை வெட்கப்படுத்த நினைப்பான். ஆனா நீங்க சொல்ற என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. I have everything. ஏன்? ஏன்னா உங்க இடத்துல கிறிஸ்து இருக்கிறாங்க. யார் இருக்கிறாரு? யார் இருக்கிறாரு? ஏன்னா பிலிப்பியர் 4:13 என்ன சொல்லுது? என்னை வெதப்படுத்துகிற ஆமென். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நம்மளால முடியாது, என்னால முடியாது, உங்களால முடியாது, இந்த சின்ன தம்பியால முடியாது, தக்காவால முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய என்ன உண்டு? என்ன உண்டு? பலன் இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன உண்டு? என்ன உண்டு? என்ன உண்டு? ஓ, என்கிட்ட மைக் இருக்கு, அதனால என் சத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இப்ப பாப்போமா? என்ன உண்டு? என்ன உண்டு? ஆமென். ஹalleluya. Glory be to God. Shiandara baro biandara baba baba shaba baba baba. Sam, can we connect this? Oh, leandara re 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 she. Ra 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 re yandere she. Ra 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 re yandere she. ராஜகிரி, இதுக்கு கேபிள் இருக்காப்பா? கனெக்ட் பண்றது இல்லையா? கீபோர்ட் போட்டுருக்கீங்களா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரித்தே. நில்லுங்க 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 நில்லுங்க. இவ்வளவு சீக்கிரம் எப்படி? இவ்வளவு சீக்கிரம் எப்படி? ஆரம்பத்திலேயே என்ன இருக்கணும்? ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்க வேணாமா? தாவீது எதை கொண்டெல்லாம் அவர் துதிச்சாரு. எடுங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் எடுங்க 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 எடுங்க. எடுத்து படிங்க. என்னென்னலாம் வச்சிருந்தாரு அவர் கையில. நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? இருக்கு. ஓகே, என்னென்ன இருந்து படிங்க தம்பி, படிங்க. நீங்க சொல்லலாம் இது ஏதோ வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. இல்ல, வேதாகமத்துல இருக்குது, வசனம் இருக்குது. வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை இங்க காட்டுறேன். சொல்லுங்க 18. வாங்க 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 வாங்க, காமியா படிங்க. 6ஆம் அதிகாரம் அதுல என்னென்ன போட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 6 படிங்க தம்பி. பின்பு தாவீது எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீனின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரை நாமும் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பேட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு
புதிய ரத்தத்தின் மீதும் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்த போது மாடுகளையும் கொடுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலக வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவளை அவமதித்தார். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டான். தாவீது சர்வாங்கன தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் பிறர் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு பணி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் தொடர்ந்து படிங்க. 2ஆம் அதிகாரம், அதாவது சாமுவேல் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். தாவீது தனக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, வீணை இல்லை, தம்புரா இல்லை, எல்லாவற்றையும் லாயர்ஸ், ஹார்ட், ட்ரெம்பிள், இதெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு தாவீது? உற்சாகத்தோடு நடனமாடி அவரை ஸ்தோத்தரிக்கிறார். சோ அப்படியாப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை தான் கர்த்தர் இந்த வேலையில ஒரு சுகந்த பலி ஆராதனையை தான் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. சோ எத்தனை பேரு கர்த்தருக்கான அந்த சுகந்த ஆராதனை பலியை கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா?
நன்றி அப்பா.
Oh,
ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி என் கண்டாதி கண்டு செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடி அந்தர பாபா Ready under a shitty under a baba baba baba. Oh, under a roshi under a baba be under a shiki be under a baba baba. Raga raba 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 nada roshi under a bo nandri tagapane. Oh, maye tudikrom tagapane. Maye tudikrom tagapane. Maye tudikrom tagapane. Maye aradikrom tagapane. Maye அப்பா எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஓ எங்களை ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஓ இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான தடைகளை செய்கிற ஓ ஆவியின் காரியங்களை ஆண்டவரே தடைகளை உடைக்கிறோம் அப்பா இயேசுவே அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருங்க தகப்பனே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே ஓ தாகத்தோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும்படியதாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியதாக ஓ ஆண்டவரே நீர் இந்த வேளையில் எங்களை நிரப்பும்படியதாக ஓ ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஓ ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க ஆவியானவரை வரவேறுங்க ஆவியானவரை வரவேறுங்க ஆவியானவரை வரவேறுங்க ஆவியானவர் வரும் பொழுது உங்களிடத்துல இருக்கிற சோர்வுகள் உங்களிடத்துல இருக்கிற மனக்குறைவுகள் உங்களை நினைத்து நீங்க வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த தீய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஓ ஆவியானவர் எல்லாவற்றையும் விலக்கிடுவார் நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம் சந்தோஷமா ஓ பிதாவின் இடத்துல ஓ அந்த உறவுல ஓ எல்லா காலத்திலும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கலாம் ஓ அப்படியான ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் ஆவியானவரை பற்றிக்கோங்க ராபா லாதா ராபா சிவி அந்த ராபா பாபா பாபா ஓ ரி அந்த ராமா மாமா ஓ இந்த தெய்வமே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே பாதிரரே ஆமென் ஹalleluya வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாதிரரே ஆராதனை உமக்கே 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 கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பற்றி இந்த இடத்துல இப்போ ஒரு புதிய அடுத்த செஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க தீர்க்க தரிசன வெளிப்பாடான வார்த்தை ஆராதனையோடு முதலாவது வருகிற வார்த்தை இந்த சபையினுடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நேர்மை வருகிற வார்த்தை கர்த்தருக்கு பயம் இந்த இடத்துல கர்த்தர் பலத்த இந்த இடத்துல நுழைந்த உடனே கர்த்தர் சொன்னார் இவரு யூதா கோத்திர Oh, thank you, Lord. Thank you, Lord.
ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். டெக்னாலஜி எவ்வளவு உயர்ந்துச்சு. நாங்க இருந்த காலத்துல ஊழியம் நாங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்ப இல்ல. நீங்க ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ஏஐ டெக்னாலஜி என்னென்னமோ வந்துச்சு. இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. உங்களுக்கு துரிதமான ஒரு ஊழியத்தை துரிதமான ஒரு ஊழியத்தை அந்த செய்தி சரவணன் என்ற ஒரு தம்பி. சரவணன். Thank you, Jesus. உங்களுக்கு Hallelujah. நன்மையானதை தருவேன். உன் சகலத்தையும் திருப்பி தருவார். Amen. கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் நமக்கு எப்ப அறிவு இல்லைன்னா நம்ம ஆண்டவர் முன்னாடி நிற்கிறோம். அப்ப ஞானத்தை போட்டுருவோம். அநேக மொழிகளை நீங்கள் தெரிந்திருக்கலாம், அநேக பாடல்களை நீங்கள் படித்திருக்கலாம், எத்தனையோ நீங்க நீங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கலாம். ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு நீங்க தெரியாம நின்று கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்க கருத்து அப்படியே ரைட் ஹேண்ட நீங்க ஆண்டவருக்கு நேராய் வைங்க. நீங்க வாலிப பிள்ளைங்க ஆண்டவர் ஒரு அக்கினி போல நீங்க பக்குவமாயிடுங்க. அவருடைய பயம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு அவருக்கு என்று உங்களை தனிமைப்படுத்தி கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா நிறைய காரியத்துல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல பயம் கம்மியாயிடும். பயம் இல்லாததுனால நிறைய காரியத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாங்க, 2 வகையான வாழ்க்கை நீங்க வாழ முடியாது. 2 வகையான வாழ்க்கை நீங்க வாழ முடியாது. நீங்க நிறைய கிருபா வரங்களை பெற்றிருக்கலாம், நீங்க நிறைய ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயம் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. சாலமோன் ராஜா கிட்ட 2
பெண்மணிகள் வருகிறார்கள். அவர்கள் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு 2 பெண்கள் வருகிறார்கள். இவர் ஒரு ஞானவான். அந்த ஒரு குழந்தையை 2 பேரும் தன்னுடைய தாயாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நியாயம் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? சாலமன் ராஜாவுடைய பொறுப்பு. அப்போ அவருடைய ஞானத்தை விட்டு அவர் ஞானமற்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்த குழந்தையை 2ஆக வெட்டிவிட்டால் என்ன, 2ஆக வெட்டிவிட்டால் என்ன அப்படி என்று அவர் கூறுகிறார். ஏன் இதை 2ஆக வெட்டி கொடுக்கூடாது? அப்பொழுது அவர் ஞானமற்று காணப்படும் போது அந்த இடத்துல ஞானம் விளைவிச்சு. அப்பொழுது ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த சகோதரி உண்மையான தாய் என்ன சொல்லுகிறார்? இது என்னுடைய இந்த குழந்தையை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். அந்த குழந்தை முழுமையாகவாக இருக்குமே, உயிரோடவாக இருக்குமே. இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயம் உயிரோட இருக்குமே. வராதபடிக்கு எந்த விதமான வராதபடிக்கு இது கர்த்தருக்கே சொந்தமான ஆலயமாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயமாக நாங்கள் பேசுகிறோம். ஹalleluya. எந்த விதமான வாக்குவாதங்கள் இந்த சபைக்கு விரோதமாய் வரக்கூடாது. எந்த விதமான உரிமை பாராட்டி யாரும் எந்த இடத்துல பேசக்கூடாது. ஒரு புதிய ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது எங்க போனாலும் அது யாராலையும் வெட்ட முடியாது, வெட்ட முடியாது. அந்த தரிசனத்தை கண்டிப்பாக உங்களுடைய கருத்திலே கர்த்தர் கொடுப்பார். முதலாவது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை பயம், கர்த்தருக்கு பயம். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்க ஒருவராலும் முடியாது. பரிசுத்தமே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை முதலாவது அந்த 7 குறித்து சொல்லிருக்கிறேன். முதலாவது எது தெரியுமா? என்ன சொல்லுங்க? முதலாவது என்னது? அது தேவனுடைய ஆவி. எல்லா ஆவியும் தேவனுடைய ஆவிதான். ஆனா அந்த 7 ஆவிகளிலே முதல் ஆவி தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய இருதயத்தின் ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை போட்டு எல்லா பாவங்களையும் தேடிக்கொண்டே இருக்கிறார், சர்ச் பண்றார். அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த இடத்துல பாவங்கள் தங்கி இருக்கிறது, எந்தெந்த பாவங்களை உங்களால விட முடியவில்லை. இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பிகள் உங்களுடைய போன்களில நிறைய கோளாறுகள் நீங்க வைத்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை எல்லாம் நாங்கள் பயன் பண்ணி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தம்பிங்க வாங்க. La 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 di andaro di andara ra 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 ra. Suri andaro di andara di andara di andara ba 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 ba. Thank you Lord. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிறார். Thank you Lord. ஆண்டவரே அவர் ஏதோ ஒரு மகனை தொடுங்கப்பா. ஒரு ஆவி Suri andara ba சி andaro di andara ba ba ba. ஏதோ பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க. Ri andara ru di andara ba ba. அம்மே உங்க பேர் என்ன? சுரேஷ். இதுதான் முதல் தடவை நீங்க வரீங்களா இந்த ஆலயத்துக்கு? எத்தனை வருஷமா வரீங்க? 3 வருஷமா வந்து மறுபடியும் சர்ச்சுக்கு வராம நீங்க இருக்க கூடாது. கர்த்தர் உங்களை எந்த காரியத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை நீங்க செய்யாம விட்டீங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் எடுத்து தெளிவான ஒரு சிந்தனையை கர்த்தர் கொடுக்க போறார். உங்களுக்கு யாராலையும் கசப்பு வேண்டாம். எந்த விதமான நீங்க இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயோ இல்ல எங்க நீங்க உட்கார்ந்தோம் எதை செய்யணுமோ அதை பற்றி உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அதை தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த சபையில உங்களுக்கு ஒரு பங்கு உண்டுன்றது நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? கர்த்தருக்காக பங்குனா என்னது? கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும். இயேசுவின் நாமத்துல வாலிபருடைய இருதயத்தை அனல் மூட்டி எழுப்புவாராக. Thank you Lord. ஓ ஆண்டவரே மறுபடியும் உங்களை துதிக்க ஆண்டவரே. அடுத்த வருஷம் நீங்க ஏதாவது ஒரு தேசத்துல இருந்து எனக்கு கால் பண்ணுவீங்க. நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அப்பா தீர்க்க தரிசனமானது அது தாமதித்தாலும் அது நடைபெறும்.
ஆமென். தீவிரமாய் கர்த்தர் செய்து கொள்வார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் தம்பிக்கு நேராக கர்த்தர் நீங்க நேராக ரியாந்தரா பாலுதியந்தரா சுரேஷ் ஷரர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 ர
ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தெரிந்து கொண்ட விதம் அதனால அப்பா நீ செய்தது மகனை உடைங்க ஆண்டவரே, குறைவுதான். மகனுக்குள்ளாக இருக்க குறைவுகளை நிறைவாக்க நிறைவாக்க ஓ மகனுக்குள்ளாக ஆண்டவரே சிந்தனை மண்டலத்துல ஓ இரண்டாக சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான அசுத்த காரியங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல அப்பா மகன் புரிந்து கொள்ள ஓ மகனுக்கு இரக்கமாய் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஓ அது உங்களை மிகவும் பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எலும்புகளிலே, நரம்பு தசைகளிலே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த ஆவி விட்டு விலகி ஓட என் கடலை இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் பொழுது கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்க முடியாது. பரிசுத்தம் கர்த்தருடைய ஆவி. மூன்றாவது பரவசம். 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். பயம், பரிசுத்தம், பரவசம். பரவசம்னா என்னது? என்லைட்டன் இங்கிலீஷ்ல. அப்படின்னா ஒரு இருட்டுக்குள்ள வெளிச்சம் வரும்போது என்ன ஆகும்? நம்ம பரவசம் அடைகிறோம். அப்படின்னா என்ன ஆகுது? எல்லா விதமான இருள் நீங்குது. ஒரு விஷயத்துக்குள்ள அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒரு விஷயத்தினுடைய மீனிங் நமக்கு தெரியப்படுகிறது, வெளிப்பாடு கிடைக்கிறது, தரிசனம் பிறக்கிறது, ஒரு புதிய விதமான ஒரு யுகம் ஆரம்பிக்கிறது. ஆமென் ஆமென். Thank you Lord. Hallelujah. Receive it in Jesus. Thank you Holy Spirit. Yes.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit.
உந்தன் சித்தம் செய்யணுமே. சொல்லுங்க. என் உயிரா
சேர்த்து வைத்த நல்ல வா அழகான கண்கள் என்னை கண்டதானே என்று நினைத்தனா கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். உடைந்த பாத்திரம் நான், அது உனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? நேரத்துல கர்த்தருக்கு
உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ட்ரையா இருந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒரு பணியை போல ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆராதனை அவர் இறக்கி இருக்கிறார். இந்த சபை இன்னும் அதிகமாக பெருகி பலனடைந்து இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியம். உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போக உங்களுக்கு விரோதமாக யாருமே நிற்க முடியாது. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் கனடாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது உன்னோடு இருப்பேன் நீ கலங்கிடாதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமான ஒரு ஆராதனை கர்த்தர் பேசுகிறார். அவர் கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாக. இந்த நேரத்தில் எங்களுடைய சபையிலிருந்து சென்னையிலிருந்து அழகான ஒரு கப்பல் வந்திருக்கிறாங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் கிஃப்ட் அண்ட் சைன். இங்கே எவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம சபையை பார்ப்பதற்காக அவருடைய குழந்தையோடு அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களை கரங்களை தட்டி வரவேற்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அப்பாவுடைய சபைகள் இருக்கிற இடங்களுக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போங்க. இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனையோ சபைகள் பிளாட் ஆயிடுச்சு இல்லையா ராஜகிரி? எத்தனையோ சபைகளை இந்த கிராமங்கள்ல, இந்த பாண்டிச்சேரியில இந்த சபை நீங்க பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது அது யாராலையும் தடை செய்ய முடியாது. விதையை போடுகிறவர்கள் சிலவர், மழையை பொழிய செய்கிறவர் ஆவியானவர். அறுவடை என்பது வேறு ஒருவருக்கு 30, 60, 100 தலையாக கர்த்தர் கொடுப்பார். அதை பார்க்கக்கூடிய ஜெனரேஷனை கர்த்தர், சந்ததியை கர்த்தர் காண செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த குடும்பத்துக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீட்டுறீங்களா? இந்த சபையில இருந்து நீங்க ஜெபிக்க முடியுமா? அவருடைய குழந்தை ஆஷர் வந்திருக்காங்க. அவருடைய சுகத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறீங்களா? யாராவது ஒருவர்? God bless you.